உருளைக்கிழங்கு இதை மாதிரி செய்யலாமா? இதை சுருள் உருளைக்கிழங்குன்னு சொல்லலாம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. செய்யறதுக்கும் ஈஸியான முறையில் செய்யலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கறிவேப்பிலை, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், தண்ணி எடுத்துக்கோ. இது மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா கழுவிடும். மண் இருக்கும், அதனால் முதல்ல நல்லா உருளைக்கிழங்கு கழுவிடுங்க. கழுவிட்டு இதை மாதிரி தோல் சீவிடுங்க. நல்லா இது மாதிரி கழுவுங்க. கையை வச்சு தேய்ச்சி கழுவினா மண் போயிடும். நல்லா கழுவிட்டு இப்போ இதை நம்ம தோல் சீவணும். கழுவியாச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம தோல் சீவலாம். அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதை மாதிரி தோல் சீவுங்க. தோல் சீவுறது வச்சுட்டு இது மாதிரி காய் சீவம் பாருங்கள், அதை எடுத்து வச்சு இதை மாதிரி தோல் சீவிடுங்க. இந்த மாதிரி சீவுங்க. தோலோடு போடாதீங்க, தோலை சீவிட்டு தான் செய்யணும். நல்லா இது மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் அப்படியே சீவிட்டு வச்சிடக்கூடாது, இதை தண்ணியில் போடணும். அவ்வளோதான், இது மாதிரி தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டுடணும். இது மாதிரி தண்ணியில் போடணும் தோல் சீவிட்டு. எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவிடுங்க. இதை செஞ்சேன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு தான் ஒரு உருளைக்கிழங்கு, இது 3 பேர் தான் சாப்பிட முடியும். அதனால் நீங்கள் நிறைய உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுக்கணும். நான் இப்போ 3 பேருக்கு தேவையானதை செய்கிறேன். இதை மாதிரி சீவல் வச்சுட்டு இதை பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக சீவுங்க. உடச்சிடாதீங்க, பொறுமையாக அந்த ரவுண்டு வரணும். வேகமாக சீவினா உடச்சிட்டு டக்கு டக்குன்னு சீவினின்னு வச்சுக்கா, பாதி பாதியாக கூட வரலாம். அதனால் அது மாதிரி செய்யாதீங்க, முழுசாக வரணும். எல்லா உருளைக்கிழங்கும் இது பொறுமையாக சீவுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், சீவிட்டு எப்படி வருதுன்ட்டு. இதை பாருங்கள், முழுசாக இதை மாதிரி வரணும், உடையவே கூடாது. எல்லா உருளைக்கிழங்கும் இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் செய்யறதுக்கு நம்ம உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும், ரோல் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் சீவியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தண்ணியில் போட்டுறணும். ஏன்னா ரொம்ப நேரமாக நம்ம சீவிட்டு இருப்போம், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கருத்துரும். அதனால் இது மாதிரி சீவிட்டும் தண்ணியில் போடணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருங்க. செய்யும்போது தான் நம்ம வெளியில் எடுக்கணும், அதுக்கு முன்னே எடுக்காதீங்க. உருளைக்கிழங்கு கருப்பாயிடும், கருத்து போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இதை பாருங்கள், நான் ஒரு உருளைக்கிழங்காக செய்கிறேன். இதை மாதிரி எடுத்து தண்ணியை இருத்துருங்க. இது மாதிரி வெடிக்கட்டில் போட்டிங்கன்னா தண்ணி இருந்துடும். 2 பேர் இருந்தால் வேகமாக செய்யலாம். ஒருத்தர் செய்வது, ஒருத்தர் இது மாதிரி செய்யலாம். ஒரு ஆளாக செஞ்சோம்னா இதை மாதிரி ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் நம்ம சீவி வச்சுட்டு மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சீவலாம். அப்போ கருத்து போகாது. இது மாதிரி தண்ணி இருந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு துணி போட்டு அதை தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது நம்ம செய்கிறது. அதான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்துச்சு. இப்போ அதை நான் எப்படி துடைக்கிறேன்னு பாருங்க, துடைக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு தட்டு வச்சுங்க, அது மேலே ஒரு துணியை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து இது மேலே அடிக்கிடுங்க. உடையாது, இது மாதிரி எடுத்து எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு மேலே இது மாதிரி துணி வச்சு அழுத்திட்டிங்கன்னா தண்ணி இதுவாகிடும். இல்லைன்னா நம்ம துணியில் வச்சுட்டு பாருங்கள், இது மாதிரி தொடச்சிட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் தொடச்சி வச்சுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் எல்லாத்தையும் தொடச்சி இதை மாதிரி போட்டுருங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி தொடச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் தொடச்சாச்சு. ஈரம் இருக்கக்கூடாது, அப்போ தான் மொறுமொறுன்னு வரும். ஈரமாக இருந்தால் மொறுமொறுன்னு வராது. நல்லா காஞ்சிருக்கு, நல்லா ஈரத்தை எடுத்துருங்க.
இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், இப்படி தொடச்சாச்சு பாருங்க, தண்ணியே இல்லை, எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து. பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்கள், உருளைக்கிழங்கு இது மாதிரி தான் துடைக்கணும். எல்லா ஈரமும் போயிடுச்சு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு பெரிய தட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் மேலே தூவி விடணும். உப்பு கிப்பு எதுவும் போடணும். ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து மேலே தூவி விட்டுட்டு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இது மேலே தூவி விட்டுடலாம். ரொம்ப பொண்ணுன்னு அவசியம் கிடையாது, லைட்டாக இது மாதிரி தூவி விடுங்க. நல்லா இது மாதிரி தூவிட்டுருங்க. இப்போ தூவிட்டு நம்ம கையால் வச்சு கலரி எல்லாத்துலேயும் படுற மாதிரி வச்சிடலாம். நல்லா இது மாதிரி கை வச்சு நல்லா கலரி விட்டுருங்க. நம்ம உப்பு கிப்பு எதுவுமே சேர்க்கலை, ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். எல்லாத்துலேயும் இது மாதிரி செஞ்சாச்சு. இது மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலரியாச்சு. எல்லாத்து மேலேயும் பூசி அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சுற்றுறோன்னு பார்க்கலாமா, ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதை ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி இது. இதை எடுத்து பாருங்கள், இது மாதிரி கையை வச்சுக்கோங்க, உடையாது. கையை வச்சுன்னு இப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த குச்சை வச்சு இப்படி குத்துங்க. இது சரியாக தெரியல, இருங்க நான் காமிக்கிறேன், இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் கிட்ட. இது மாதிரி ரவுண்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஒரு குச்சி எடுத்து இது மாதிரி இப்படி சொருவிடுங்க. பிரியாது, அது ரவுண்டாக இருக்கும் அப்படியே. நீங்கள் உருளைக்கிழங்கு உடஞ்சிரும்னு பயப்படாதீங்க, உருளைக்கிழங்கு உடையாது. இங்கே பாருங்கள், அசால்ட்டாக சுற்றிட்டு போயிட்டே இருக்கலாம், உடையவே உடையாது. இது மாதிரி கரெக்டாக அதாவது நம்ம குத்துறது கரெக்டாக குத்தணும், இல்லை எண்ணெயில் போடும்போது பிச்சிக்கும். பாருங்கள் எவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ரோல் பண்ணி இது மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க போகலாம். எவ்வளோ நீங்கள் ஸ்பீடாக உருட்டினா கூட உடையாது உருளைக்கிழங்கு. ரொம்ப மெலீஸாக சீவிக்கோங்க உருளைக்கிழங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி இதை மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு இதை எடுத்து ஒன்று ஒன்றா போடுங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்டோன்னா பிரியவே இல்லை பாருங்கள். எண்ணெய் தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். வெந்தவுடனே திருப்பி விடுங்க. நல்லா முறுமுறுன்னு வர வரையும் பொரிச்சு எடுங்க. ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் வெந்த உடனே வேகமாக வைங்க. வேகமாக வச்சுட்டு நல்லா முறுமுறுன்னு செஞ்சு எடுக்கலாம். இப்போ நல்லா வேகமாக வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து பெரட்டி போட்டு எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அது ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன், ஆறுன பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க, எண்ணெயை இருத்துட்டு. நல்லா எண்ணெய் இருத்த உடனே எடுத்து வச்சுருங்க, எல்லாம் எண்ணெயாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை இருத்துட்டு இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் இருந்துச்சு. பார்த்திங்களா எவ்வளோ முறுமுறுன்னு சவுண்டு, முறுமுறுன்னு இருக்கும். இதை மாதிரி பொரித்து எடுக்கணும். எல்லாத்தையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, தினமும் செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப கஷ்டம்தான் நினச்சிக்க, ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நீங்கள் இதேமாரி செய்யுங்க, உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. பாருங்கள், இது மாதிரி எவ்வளோ அழகாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். யார் ஒன்றாலும் செய்யலாம், இது ரொம்ப ஈஸி. இது
கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வச்சுருங்க. வெந்த உடனே வேகமாக வச்சு திருப்பி போடுங்க. ஒன்று பாரு ஒட்டவே இல்லை, ஒன்றும் இல்லை, அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வேகமாக வச்சு நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல தான் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு உருளைக்கிழங்கு வெந்த உடனே வேகமாக வச்சு இது மாதிரி முறுமுறுன்னு எடுக்கலாம். ஏன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும், அப்போ தான் அந்த முறுமுறுப்பே வரும். பாருங்க எவ்வளோ ஈஸியான முறையில் செஞ்சாச்சு உருளைக்கிழங்கு. பார்க்கவே இது அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நான் இது எப்படி மொறுமொறுன்னு இருக்குன்னு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். குச்சியோடு நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த குச்சியெல்லாம் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி வச்சு இப்படி எடுங்க, குச்சி வந்துடும். பொறுமையாக எடுங்க, எல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி எடுத்து இடுங்க, பிடிச்சின்னு இடுங்க, இல்லைன்னா தூளாகிடும். அதனால் பிடிச்சிக்கின்னு பொறுமையாக எடுங்க. இதை மாதிரி எல்லாம் குச்சியும் எடுத்துருங்க. குச்சியை உள்ளே உடச்சிடாதீங்க, உடச்சிட்டிங்கன்னா அப்புறம் வாயில் தெம்போடும், குத்திக்கும். அதனால் பொறுமையாக எல்லாத்தையும் குச்சி எடுத்துகிட்டு வச்சுருங்க. இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, குச்சிலாம் இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் குச்சியும் எடுத்துருங்க. அவ்வளோதான், எல்லாம் குச்சி எடுத்தாச்சு. இதுக்கு இப்போ எப்படி மசாலா போடுறதுன்னு காமிக்கிறேன். எல்லாம் சுட்டி எடுத்தோடனே கறிவேப்பிலை ஈரமாக இருக்கும், அதை காய வச்சுட்டு இப்படி எண்ணெயில் போட்டு இப்படி பொரிச்சிருங்க. டக்குன்னு பொரித்து எடுத்துருங்க. எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அப்படியே பொரிஞ்சிச்சு, போட்டோடனே பொரிஞ்சிடும். உடனே எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயை இருத்துட்டு வைங்க. முறுமுறுன்னு ஆயிட்டுருக்கும் கறிவேப்பிலை, அப்படி தான் எடுக்கணும். கறிவேப்பிலையை எல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. எண்ணெயை நல்லா இருங்க, எல்லாம் எண்ணெய் மாதிரி இருக்கும், அதனால் எண்ணெயை நல்லா இருத்துருங்க. நல்லா எண்ணெயை இருத்துட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கறிவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மிளகுத்தூள் அதை எடுத்து இதில் மேலே அப்படியே தூவி விட்ருங்க. எல்லாத்தையும் தூவியாச்சு. இப்போ உப்பு அதையும் எடுத்து இப்படி மேலே தூவி விட்ருங்க. தூவியாச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த கறிவேப்பிலை எடுத்து கையில் நல்லா நுணுக்கிடணும். இதை மாதிரி இருக்குது கறிவேப்பிலை வறுத்து எடுத்ததை நல்லா கையில் வச்சு பிசைஞ்சிருங்க. இதை மாதிரி நல்லா பவுட்ரு ஆகிடும். பவுட்ரு ஆகிட்டோன்னே இதை எடுத்து மேலே தூவிடுங்க. நல்லா தூவியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா குலுக்கணும், எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா குலுக்கணும். இந்த மாதிரி எடுத்து இதை மாதிரி நல்லா பொறுமையாக குலுக்குங்க. அடியில் இருக்கிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் படும், உப்புலாம் சேரும். குச்சி இருந்தால் 1 2 எடுத்துருங்க, குச்சியோடு போட்டுறாதீங்க. நல்லா குலுக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் படுற மாதிரி குலுக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம நல்லா இதை மாதிரி குலுக்கிட்டு அடுத்த தட்டில் வைங்க. அப்போ தான் அந்த குச்சிலாம் இருக்குதா இல்லைன்னு செக் பண்ண முடியும். அவ்வளோதான், முறுமுறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குச்சி இல்லாமல் பசங்களுக்கு கொடுங்க. வாயிலையில் குத்திக்கும், பொறுமையாக செய்யுங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதேமாரி செய்யுங்க. சவுண்டு பார்த்திங்களா, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப மெலிசாக சீவுங்க, தடிசாலாம் கட் பண்ணி போடாத, மெலிசாக சீவி ரவுண்ட் பண்ணி இதை மாதிரி செய்யணும். ரொம்ப நல்லாயிருக்கும்.
பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இல்லை, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும் உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.